வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கார் டிரைவிங் பண்ணக்குள்ள இது போன்ற தவறுகளை செய்யாதீங்க அப்படின்றது தாங்க இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்முடைய மிஸ்டர் விஸ்வா சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா, கார் ரிலேட்டடான விஷயமும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மியான விலையில் வாங்குறதும் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை எங்கே பை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, பேசிக்கான விஷயம் என்னென்னா, கார் ஓட்டக்குள்ளே நம்ம கவனம் செதறக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது நம்மள எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம காமனான விஷயங்களை பற்றியும் இதில் பார்க்க போகிறோம். காமனாக இந்த ஃபோன் பேசக்கூடாது, ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்குறோம். ஆனால் குறிப்பாக கார் டிரைவ் பண்ணும் பொழுது நீங்கள் கோவப்படக்கூடாது. இது புதுசாக இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் என்ன ஆச்சுன்னா, நான் டிரைவிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஹைவேஸில் டிரைவிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ஹைவேஸ்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே போகிறேன். சிட்டின்றதை விட ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வண்டி அப்படியே ஸ்லோ பண்ணிட்டேன். ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகிறேன். ஸ்லோவாக தான் நான் போயிட்டுருக்கேன். நான் அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக வந்தார், நம்மளை வண்டியை சைடு போட்டார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து அவர் பாட்டுக்கு ரொம்ப பொறுமையாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேகமாக போயிருந்தாலும் நமக்கு தெரியாது. அவர் ரொம்ப பொறுமையாக போகிறதுனால நம்ம காரினுடைய வேகத்தை இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அந்த இடத்துல ஏற்படுது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, காரை ஸ்லோ பண்ணுறேன். எனக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே என்ன பண்ணுறேன், எதுக்காக இப்படி வரணும், ஏன் ஒரு வண்டி ஓட்டுறாங்கன்னா இது கூடமா தெரியாது, பேசிக் இது. டக்குன்னு முடிச்சா பிரேக்கை முன்னாடி அடித்து ஸ்லோ பண்ணால் நம்ம எப்படி போக முடியும், நம்ம போய் இடிச்சிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி கோவத்தில் என்ன பண்ணுறேன்னா, நான் இதிலேருந்து திட்ட ஆரம்பிக்கிறேன். நான் என்னங்க ரோட்டை பார்த்து வாங்க, என்னங்க வண்டி ஓட்டுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் இறக்கி விட்டு நான் திட்ட ஆரம்பிக்கிறேன். ஜன்னல் இறக்கி விட்டு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய காரோடைய ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல போயிட்டுருக்குது, ஆப்போசிட்டில் போயிட்டுருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டி என்னை ஒட்டி சைடு போடுறாங்க. அப்போ அந்த வண்டியை அந்த ஒரு நிமிடத்தில் நான் இடிச்சிட்ருப்பேன். நான் அந்த ஒரு வினாடி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டியை இடிச்சிட்ருப்பேன். இது இந்த இடத்துல மட்டும்தான் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு இதே போன்ற நிகழ்வுகள் அப்படின்றது சிட்டியில் நான் ட்ரைவ் பண்ணக்குள்ள போயிட்டு இருந்த வண்டி டக்குன்னு முன்னாடி பிரேக் அடிச்சிட்டாங்க. அந்த வண்டியில் இடிக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா பிரேக் அடித்து நான் நேக்காக வண்டியை சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த வண்டியில் இருக்கவங்களை கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு அந்த இடத்துல வண்டியை நிறுத்துகிறேன். நான் வண்டியை நிறுத்தின உடனே எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வேகமாக சிக்னலை கிராஸ் பண்ணி வேகமாக வருது. இப்போ அவங்க ஒரு பிரேக் அடிக்கிறாங்க. பிரேக் அடிக்கிறாங்க. அந்த பிரேக் அடித்த உடனே பார்த்திங்கன்னா பயங்கர சத்தம், கொரன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு அந்த டயரினுடைய நாய்ஸ் அப்படின்றது அவ்வளோ கேட்டுச்சு. அங்கே இருக்கிற எல்லாருமே சடன்லி திரும்பி பார்த்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஏங்க அவன் மேலே தப்பு தாங்க, இருந்தாலும் நீங்கள் ஏங்க இங்கேயே வண்டி நிறுத்துறீங்க அப்படின்னா. இது எல்லாமே கார் வாங்கின ஆரம்பத்தில் எனக்கு நடந்த நிகழ்வுகள். இது எனக்கு அதிர்ஷ்டத்தின் பிரகாரம் எனக்கு இது பெரிய ஒரு ஆபத்துலேயும் விபத்துலேயும் கொண்டு போய் இது விடலை. ஆனால் எல்லாருக்குமே இது போன்ற நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. கண்டிப்பாக கார் டிரைவ் பண்ணக்குள்ள பொறுமை அப்படின்றது முக்கியம். உங்களுக்கு இடிக்காமல் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதிலேருந்து அந்த ஒரு இடிக்காமல் இருக்கிறத தடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் அவங்கள திட்டுறதுக்காக இந்த ஓவர்டேக் பண்ணி போகிறது, நீங்கள் அவங்கள திட்டுறதுக்காக ஜன்னல் இறக்கி விட்டு நீங்கள் வண்டியை டிரைவ் பண்ணிக்கிட்டே இந்தாண்ட ஜன்னல் வழியாக பார்த்து திட்டுறது, இது போன்ற நிகழ்வுகள் அப்படின்றது பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இங்கே வண்டி ஓட்ட தெரியாமல் தான் இருக்குது. அவங்களும் லைசன்ஸை வாங்கி ரோட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு சிலரை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க. இதனால் தேவையில்லாத விபத்துகள் அப்படின்றது தவிர்க்கப்படும் இந்த இடத்துல. இப்போ காமனான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபோன் பேசக்கூடாது அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். அதே போல் நீங்கள் ஒத்த கையில் வச்சுட்டு ஃபோன் பேசக்கூடாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் நிறைய விபத்துகள் ஏற்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ரொம்ப நேரம் நீங்கள் ஃபோன் அப்படின்றது காரில் பேசிக்கிட்டே போகாதீங்க. முக்கால்வாசி அதுக்கு தான் அதில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்காக பேசிவிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறீங்களோ இல்லை வண்டியை ஓரங்கட்டி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி பேசிக்கோங்க. ஏன்னா இது போன்ற நிகழ்வுகள்னால கவன சிதறல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில கணிப்பின்படி. அதனால் ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலெலாம் நீங்கள் பேச போகிறீங்க, ஒரு அரை மணி நேரம் பேச போகிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்க் பண்ணி பேசுகிறது பெட்டர் வே. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 1% இல்லை 2%க்கு விபத்துக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படுது இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். 1% 2% தான், பெருசாக 100% அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் ஒத்த கையில் வச்சு பேசி ஓட்டிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கார் ஓட்டக்குள்ள இது போன்ற நிகழ்வுகள் தவிர்க்க முடியுமா அப்படின்றத பாருங்கள். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொருத்தர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ரொம்ப சவுண்டை பயங்கரமாக வச்சு சும்மா அப்படியே வைப் பண்ணிட்டு வந்துட்டு கார் ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த வைப் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிரைவருக்கு இருக்கவே கூடாது. எப்போவுமே சரி, ஒரு டிரைவ் பண்ணக்குள்ள டிரைவர் அந்த இடத்துல வைப் பண்ணி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வாகனம் ஓட்டிகிட்டு போகிறோம். எந்த ஒரு தருணத்தில் வேணால் எது வேணால் வந்துட்டு நடக்கலாம். எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு செகண்ட் தான். ஒரு ஃப்ராக்ஷர் ஆஃப் செகண்டில் என்ன வேணால் வந்துட்டு நடக்கும். அதனால் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு. அதே போல் நீங்கள் அதிகமாக வால்யூம் வச்சு நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஆம்புலன்ஸே உங்கள் பின்னாடி வருது, வேகமாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராங்க, இல்லை சைலண்ட் வச்சுக்கிட்டே வராங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது பெருசாலாம் கேட்காது. நம்ம வண்டி ஓட்டக்குள்ள அதிகமாக நம்மளுடைய கவனம் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் தான் இருக்குமோ தவிர பேக்கில் இருக்காது. ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் மட்டும்தான், நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு ஆரன் சத்தம் கேட்டால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த பேக் கண்ணாடியை வந்துட்டு பார்ப்போம். பேக் மிரரை நம்ம பார்ப்போம். இல்லைன்னா சைடு மிரரை நம்ம அதிகமாக வந்துட்டு பார்ப்போம். ஓ, யாரோ வராங்க போல், நம்ம வந்துட்டு வழி விடணும், இல்லை நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதனால் அதிகமாக சவுண்ட் வச்சு வைப் பண்ணுறது அப்படின்றத வைக்காதீங்க. பாட்டு கேட்கலாம், எந்த தவறும் கிடையாது. மைல்டாக வச்சு கேளுங்க. இன்னும் ஒரு மேஜர் ஒரு விஷயம் அப்படின்றது, நீங்கள் காரு பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட வந்துட்டு காராக இருந்தாலும் சரி, வண்டி முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தில் உங்களுக்கு வீடியோ அப்படின்றது ப்ளே பண்ணவே முடியாது. வீடியோ உங்களால் பார்க்கவே முடியாது. ஆனால் இப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த வீடியோ வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களால் பார்க்க முடிகிற மாதிரி அப்டேட் அப்படின்றது வந்துட்டு பண்ணுவாங்க. அது வேணால் நீங்கள் அப்கிரேட் அப்படின்றது வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ இது போன்று நம்ம வீடியோ இருக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை அதில் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வைக்கிறோம், இல்லை நின்றுட்டு இருக்கக்குள்ள வைப்போம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ட்ரைவ் பண்ணக்குள்ள உங்களுடைய கவனம் அப்படின்றது அதுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கிற பேசஞ்சர் முடிஞ்ச வரைக்கும் அந்த இதில் வந்துட்டு யூடியூப்பில் படம் போடுறதோ, இல்லை ஏதாவது ஒரு பென்ட்ரைவில் படம் போட்டு வந்து அதில் பார்க்குறதோ, அது போன்ற நிகழ்வுகள் வந்துட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு செகண்டு நமக்கு நம்முடைய பார்வை அப்படின்றது அந்த இடத்துக்கு போகாமலாம் இருக்காது, கண்டிப்பாக வந்துட்டு போயிடும். அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் என்ன வேணால் நடக்கலாம். அதே போல் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஏதாவது வந்துட்டு அந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, அதில் ஏதாவது வந்துட்டு நோண்டுறது, இல்லை வந்து ஃபோன் பண்ணுறதுக்காக அதை ஏதாவது டச் பண்ணுறது, அது போன்ற நிகழ்வுகள் அப்படின்றது பண்ணாதீங்க. நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு கார்லேயுமே வந்துட்டு நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களை ஸ்டேரிங்லேயே வச்சுருக்கிறாங்க. ஸ்டேரிங்கில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஸ்டேரிங் இல்லாட்டி நீங்கள் தாண்டி இன்ஃபோடெயின்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, வண்டியை ஒரு பக்கமாக ஓரம் கட்டிட்டு பண்ணுறது பெட்டர் வே. இந்த ஒரு பாதிப்பு அப்படின்றது நம்மளோட முடியாது, நம்ம கூட வர்றவங்களுக்கு ஏற்படும், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற விக்டமுக்கும் வந்துட்டு அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. இன்னும் நிறையா இருக்குங்க. பொதுவாக நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வண்டி ஓட்டக்குள்ள 100% நம்மளுடைய கவனம் அப்படின்றது ரோட்டில் இருக்கணும். வண்டிக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட வந்துட்டு கதை பேசிக்கிட்டே வந்துட்டு அவங்கள்ட்ட ஏதாவது பேசிக்கிட்டே போகிறது அப்படின்றது, வண்டியை ஓட்டிக்கிட்டே பேசிட்டு போகிறது எந்த வித தவறும் கிடையாது. ஆனால் ஒரு சிலர்லாம் பதில் சொல்கிறதுக்கு திரும்பி மூஞ்ச பார்த்துலாம் பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் அந்த விலாக்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு போகிற விலாக்லாம், அதிலலாம் நான் பார்த்துருக்கேன் நான். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றது. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கக்குள்ள நம்ம வந்துட்டு ஃபேமிலியோட பேசுறது தப்பு கிடையாது. அது அவங்க முகத்தை பார்த்து தான் பேசணும். திரும்பி பின்னாடி இருக்கவங்கள பார்த்து பேசுவாங்க. அது மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் செய்யாதீங்க. இது நம்மளுடைய வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வண்டி, நம்ம காசு போட்டு வாங்கின வண்டி, நம்ம கூட வர்றவங்க, நம்ம சொந்தக்காரங்க, இல்லை நம்மளுடைய மனைவி, இல்லை நம்மளுடைய வந்துட்டு அப்பா அம்மா அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வர்ற வேலையில் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்றத மனசில் நம்ம நினச்சிக்கிட்டாலே போதுங்க. நிச்சயம் வந்துட்டு இது போன்ற விபத்துக்களை நம்மளால் வந்துட்டு தவிர்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து, எந்தெந்த விஷயங்கள் தெரியல, புதுசாக வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்கான வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லிவிடுங்க. இல்லை வேறு ஏதாவது கார் சம்மந்தப்பட்டு நம்ம வீடியோ போடணுமா அப்படின்னா கூட வந்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃப்ரான்ஸோட ஃபாக் லைட்டோட வந்துட்டு அப்கிரேடிங் கேட்டிருந்தீங்க. அது நான் வந்துட்டு இது தேடிகிட்டு இருக்கேன். அதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்துட்டு கடை தேடிகிட்டு இருக்கேன். அவங்க என்னென்னா அறுத்து வைக்கிறான்னு இருக்காங்க. அறுத்து வைக்கிறது வேஸ்ட்டு, அப்படியே வந்துட்டு லாக் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அதை தான் தேடிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.